ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், விக்ரம் பிரபு நடித்த சிறை படத்தோடைய ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தோட கதை என்ன, விக்ரம் பிரபு வந்து ஒரு ஏட்டாக இருக்காரு. கைதிகள்லாம் கோர்ட்டுக்கு கூப்பிட்டு போய் அடுத்த வாய்தா வாங்கிட்டு வர எஸ்கார்ட் டியூட்டி பார்க்குறாரு. அவங்களோட ஒரு 3 போலீஸ் போனோம். ரைஃபிள் வச்சுருக்கணும், அதை லோட் பண்ணியிருக்கணுமா பண்ணியிருக்கூடாதா, புல்லட்ஸ் எங்கே வச்சுருக்கணும் அப்படிங்கிறத ரொம்ப டீட்டெயிலாக உண்மைக்கு மிக நெருக்கமாக வந்து சொல்லியிருக்காங்க. விக்ரம் பிரபுக்கு ஒரு லைஃப் டைம் பெஸ்ட் ரோல்னு சொல்லலாம். கூட இருக்கிற அந்த 2 போலீஸுமே ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க. குடிக்கிறதாகட்டும், டம் அடிச்சிடணும், கட்டிங் போட்டு வந்தோம்னு சொல்கிறதாகட்டும், விக்ரம் பிரபுவால குடிப்பார். பட் வந்து டியூட்டி டைமில் எப்படி இருக்கணும் அப்படி இருப்பார். அவர் ஒய்ஃபாக நடிச்சிருக்க கேரக்டர் அவங்களும் ஒரு போலீஸு சூப்பராக நடிச்சிருக்காங்க. இந்த படத்தோட செகண்ட் ஹீரோ யாருன்னா, மாஸ்டர் படத்துக்கு ப்ரொடியூசரோட பையன். பட் பார்க்க ஒயிட்டாக தெரியுறான். இவங்கெல்லாம் சொல்ல எனக்கு தெரியுது. பட் அப்துல்ங்கிற ஒரு கேரக்டர் வந்து ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. அவங்களோட லவ்வாக வர அந்த லவ் ட்ராக்கும் சூப்பராக இருக்குது. அந்த பொண்ணு ரொம்ப அழகாக இருக்குது. சரி, இப்படி ஒரு லவ் இருக்கணும், இப்படி ஒரு லவ் இருக்கணும் நமக்கே தோன்ற அளவுக்கு அந்த படம் வந்து இருக்குது. அந்த முஸ்லீம் கேரக்டர் வச்சு செம்மையாக ப்ளே பண்ணியிருப்பாங்க. அந்த பையன் வந்து ஒரு கொலைகேஸில் மாட்டிக்கிறான் அந்த லவ்வர் பிரச்சனையால். அது விக்ரம் பிரபு வந்து அந்த பையனுக்கு ஹெல்ப் பண்ணாரா, எதனால அவன் கொலை பண்ணான் அப்படிங்கிறது இந்த படத்தோட மீதிக்கலை. ஒரு சீனில் வந்து அவன் தப்பிச்சு போகிற மாதிரி இருக்கும். இன்னொரு போலீஸ் ஸ்டேஷனில் போய் வந்து சரண்டர் ஆகிடும். அப்போ வந்துட்டு அந்த கன்று வந்து அந்த போலீஸ் கன்னோட எப்படி ஒரு அக்யூஸ் நீங்கள் தப்பிக்க விட்டீங்க, சரின்னு சொல்லிட்டு கன்று கொடுக்கறதுக்கு புல்லட்ஸ் கொடு நான் தரேன் அப்படிங்கிறப்போ புல்லட்ஸ் லோடில் இருக்குது அப்படின்னோடனே அவர் ஷாக் ஆகிடுவார். எதுக்கு புல்லட்ஸ் லோட் பண்ணீங்க, பப்ளிக்கில் லோட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லும்போது, இல்லை சார் வந்து கைதி முஸ்லீமு அதனால தான் லோட் பண்ணியிருந்தேன் அப்படின்னு சொல்லும்போது, அப்படியே ஒரு நிமிஷம் பார்த்துட்டு நானும் முஸ்லீம் தான்டா, என்ன சுடி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லும்போது அது ஒரு பயங்கர இதாக இருக்கும். அந்த ஒரு அது மாதிரி சிறுபான்மையப்படுற கஷ்டத்தை வந்துட்டு சின்ன சின்ன விஷயம் அதை வந்து ஒரு பிளேவாக வச்சு அதை கன்வே பண்ணி கொண்டு போகும்போது ஓகேப்பா அப்படிலாம் நடக்குது இல்லை அப்படிங்கிற மாதிரி நமக்கு புரிய வைக்கிறேன். விக்ரம் பிரபுக்கு ஒரு லைஃப் டைம் ரோல் செம்மையாக பண்ணியிருக்காரு. லவர் பின்னாடி சுத்தாமல் அந்த மாதிரிலாம் இல்லாமல் டீசெண்டாக ஒரு போலீஸ்மேன் எப்படி இருப்பாரோ அப்படி இருக்காரு. கிட்டத்தட்ட காணாக்காரன் மாதிரி இந்த மாதிரி ரோலை சூஸ் பண்ணான்னா ஒரு செம்மையாக இருக்கும். அந்த பையன் ஏன் கொலை பண்ணா, விக்ரம் பிரபு அந்த ஹெல்ப் பண்ணாரா இல்லையா அப்படிங்கிறது கிட்டத்தட்ட 2 மணி நேரம் தான் படம். ஃபர்ஸ்ட் ஹாஃப் சீக்கிரம் முடிஞ்ச மாதிரி இருக்கும். பட் செகண்ட் ஹாஃப்ல உங்களுக்கு மைனா மாதிரி ஒரு கிளைமேக்ஸ் போக மாதிரி இருக்கும். உங்களை என்னடா இப்படி முடிஞ்சிருச்சுன்னு எல்லாருமே தேட்டரில் கட்டிட்டாங்க. தலையில் நீங்கள் கை வச்சிருங்க ஒரு சீனு. பட் அப்படி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கிளைமேக்ஸ் வந்து மாற்றி சொல்லுவாங்க. சூப்பராக இருக்கும். எனக்கு தெரிஞ்சு இந்த வருஷத்திலோட பெஸ்ட் படம் தான் நினைக்கிறேன். கூலி மாதிரி குப்பை படத்தையெல்லாம் ஒரு 3 மணி நேரம் 2.5 மணி நேரம் எடுத்து வைக்கிறீங்க. இதை இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரெச் பண்ணி ஒரு 2.5 மணி நேரம் எடுத்துக்கலாம் அப்படிங்கிற எடுத்து கண்டிப்பாக தேட்டரில் போய் மிஸ் பண்ணாதீங்க. டீசெண்டாக ஒரு ஒழுக்கமான இப்போ எப்படி நம்ம லைஃப் ஸ்டைல் வாழணும் அப்படிங்கிறத விக்ரம் பிரபு வந்து காட்டியிருப்பாரு. சீரியஸாக வந்து ஒரு நல்ல மனநிறைவோடு வெளியே வருவீங்க. இந்த படம் நீங்கள் பார்த்துட்டீங்கன்னா எப்படி இருக்குங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்யூ. அந்த லவ்வர் கேரக்டரையும் 2 உமன் கேரக்டரையும் ரொம்ப பவர்ஃபுல்லாக காட்டியிருப்பாங்க. விக்ரம் பிரபு பேராகட்டும், அந்த முஸ்லீம் பையனோட பேராகட்டும், 2 இடத்துலையுமே உமன் தான் சுப்பீரியராக இருப்பாங்க. ஸோ ஒரு நல்ல படம், மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இல்லை தேட்டரில் மிஸ் பண்ணிட்டீங்கனாலும் ஓடிடியில் பாருங்கள். பட் கண்டிப்பாக நான் இருந்த தேட்டரில் ஒரு 50 பேர் தான் இருப்போம். 50 பேரும் ஒரு மனநிறைவோட தான் வெளியே வந்தோம். அந்தளவுக்கு ஒரு நல்ல படம். மீண்டும் அடுத்த ரிவ்யூ சந்திக்கிறேன். தேங்க்யூ.